ஹாய், வெல்கம் டு இம்ரானா கிச்சன். இன்றைக்கி இம்ரானா கிச்சனில் நம்ம பாவக்காய் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். நல்ல கசப்பே இல்லாமல் பாவக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறது சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 2 பெரிய பாவக்காயை இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வடை சட்டியில் கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஃபஸ்ட்டு பாவக்காயை போட்டுடணும். பாவக்காயை போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிக்கணும். அப்பப்போ பரட்டிக்கிட்டு அந்த எண்ணெயிலேயே பாவக்காய் முக்கால்வாசி வேகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் பாவக்காவோட அந்த பச்சை நிறம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வணங்கிட்டே வருது. இதே மாதிரியே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த காய் சுருங்கி வர்ற அளவுக்கு வணங்கிடும். அந்த டைமில் காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு வணக்கிக்குவோம். பார்த்திங்களா எவ்வளோ உப்பு வெந்திருக்குது. இந்த மாதிரி 3/4 பங்கு காய் வெந்ததுக்கப்புறம் அப்படியே எண்ணெய் வடிச்சிட்டு காயை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே எண்ணெயிலேயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். நல்லா அந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவருக்காக மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். இல்லை அப்படின்னா குட்டி குட்டியாக நீங்கள் இஞ்சி பூண்டு கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கு. அது கூட கருவேப்பில், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/4 ஸ்பூன், சோம்புத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டு, சோம்புத்தூள் 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக போட்டு வணக்கிக்கலாம். வணக்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் தக்காளி கலவா மட்டும் உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி காயில் உப்பு போட்டிருக்குறோம். இப்போது வெங்காயம் தக்காளி வணங்கினதுக்கப்புறம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பாவக்காயை உள்ளே கொட்டி ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் வரையும் நல்லா சுருள வணக்கி எடுத்தோம் அப்படின்னா நல்ல கசப்பே இல்லாத பாவக்காய் ஃப்ரை நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். அவ்வளோவா கசப்பு தெரியாமல் கொஞ்சம் டேஸ்ட்டு சோம்புத்தூள்லாம் போட்டனால கொஞ்சம் டேஸ்ட்டு தனியாக தெரியும். நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.